திமுக கூட்டணியில் குழப்பமா நடப்பது என்னங்கிற கேள்வி எழுது. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கூட்டணியெல்லாம் உறுதிப்படுத்தி தொகுதி பங்கீடுக்கு போக வேண்டிய ஒரு கட்டத்துல இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிகளும் இருக்கு அப்படின்னும் போது திமுக கூட்டணிங்கிறது ரொம்ப வலுவான கூட்டணி அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக வலுவாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில இப்போ எழக்கூடிய அந்த பேச்சுக்கள் எல்லாமே பார்ப்போம் அப்படின்னா ஒரு பெரிய பேச்சு பொருளாக பரபரப்பை கூட்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி நடக்கிறது, என்ன நடக்குது, உண்மையிலே திமுக கூட்டணிங்கிறது எஃகு கோட்டையாக உறுதியாக இருக்கிறதா இல்ல தளர்ந்து போய் இருக்கிறதா? ஏன்னா காங்கிரஸ் உடைய செயல்பாடுகள் பேச்சுகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது அது கூட்டணி தொடருமா அப்படிங்கிற கேள்வி எழுது. எதிர்கட்சிகள்லாம் பேசுறதுக்கான பாயிண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியில சீக்கிரமாவே குழப்பம் ஏற்படும், காங்கிரஸ் பிரிஞ்சு வந்துருவாங்கன்னு எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு. அப்படின் போது உண்மையிலேயே திமுக கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா இல்ல அது போன்று ஒரு பிம்பத்தை உருவாக்க கட்டமைக்கப்படுகிறதா அப்படின்னு பல கேள்விகள் எழுது இல்லையா? அந்த கேள்விகளுக்கான விடைகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று உருவான கூட்டணி கிடையாது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக வலுவாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போதான் கொஞ்சம் சலசலப்புகள் அப்படிங்கிறது எழுந்திருக்கிறது கூட்டணிக்குள்ள. திமுக தலைமைக்கு எதிராக குரல் கொடுக்காத கட்சிகள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு வராங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். காங்கிரஸ், விசிக, மதிமுக அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் அடுத்த கட்சியினுடைய விவகாரங்களை நுழைவதாக புகார் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். இப்போ இது திமுக தலைமைக்கு கொஞ்சம் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தக்க வைக்க முடியுமா அப்படின்னு 2011, 2016 சட்டமன்ற தேர்தல்களில் தமிழக அரசியல் கட்சி கூட்டணிகளில் பெரிய அளவிலான மாற்றம் ஏற்பட்டது. ஆனா 2019 இருந்து திமுக கூட்டணிங்கிறது வலுவான கூட்டணியாக இருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணி தொடரக்கூடிய நிலையில வரும் காலங்களிலையும் தொடரும் அப்படின்னு திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சிகளும் சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட கோரிக்கைகள் திமுக கூட்டணியில எழ ஆரம்பித்திருக்கிறத பாக்குறோம். ஒரு மிகப்பெரிய இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த முறை அதிகமாக இந்த குரல் எழுப்பியது. இப்ப கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் கூட காங்கிரஸ்ல மட்டும் அந்த குரல் இன்னும் அதிகமாக இருக்கிறத பாக்குறோம். கூட்டணி உடையும் அளவுக்கு இது போகாது அப்படின்னாலும் கூட போகாம நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். கூட்டணி பேச்சு வார்த்தைகளை திமுகவுக்கு சற்று அழுத்தத்தை தரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பொதுவாகவே தேர்தல் நேரத்துல அதிக தொகுதிகள் வேணும்ன்ற ஒவ்வொரு கட்சியும் கேட்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய தரப்புல ஒரு புள்ளி விவரம் சொல்லுவாங்க, கேட்கக்கூடிய தரப்புல வாங்குறவங்க தரப்புல ஒரு புள்ளி விவரம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு 2 தரப்புலையும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஒரு கட்டத்துக்கு வருவாங்க, ஒரு கட்டத்தை ஒரு சமரசம் அடைவாங்க. அது வழக்கமாக நடக்குது. ஆனா இந்த முறை ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸ்ல ரொம்ப வலுவாக முன்வைக்கப்பட்டு வரதை பார்க்கிறோம். இந்நிலையில தான் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் மற்ற கட்சிகளுடைய விவகாரங்களை கூட்டணிக்குள்ளேயே தலையிடுவதும் கூட்டணி தொடர்பான கருத்துக்களில் பொதுவெளியில பேசுவதும் திமுக தலைமைக்கு கொஞ்சம் அதிருப்தி அடைய வைத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்போ ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம்னா கடந்த ஒரு மாதத்துல மட்டும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஆலோசகர் பிரவீன் சக்கரவர்த்தி அப்பதான் தொடங்குது பெரிய அளவுல கடன் பெறுவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போறாரு. இதுக்கு உடனடியாக திமுக தலைவர்கள் பதிலடி கொடுத்த நிலையிலும் கூட அதுக்கு பிறகு மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடைய தலைவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த நிலையில தங்களுடைய கட்சியின் விவகாரத்தில் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தலையிடக்கூடாது அப்படின்னு மாணிக்கம் தாகூர் ஒரு நெருப்பு பத்த வைக்கிறார். அதை செல்வ பெருந்தகையும் ஏற்றுக்கொண்டார். இதுதான் அந்த திமுக கூட்டணியில் ஏற்பட்ட முதல் உரசலுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது. தொடர்ந்து இந்த கடந்த 2ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ போதைப் பொருட்களுக்கு எதிராக சமத்துவ நடைப்பயண நிகழ்ச்சியை தொடங்கினாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நடைப்பயணத்தை தொடங்கி வச்சதை நம்ம பார்த்தோம். இதுல காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில காங்கிரஸ் கலந்துக்கல. அங்கதான் மிகப்பெரிய கேள்விங்கிறது எழுது. வைகோவின் நிகழ்ச்சி அப்படிங்கிறத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்வுல காங்கிரஸ் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஹைலைட்டா மாறுது. வைகோவுடைய நிகழ்ச்சியில தேசிய தலைவருடைய படம் இடம்பெற்றிருந்ததாக கூறி காங்கிரஸ் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது. துரை வைகோ உள்ளிட்டோர் விளக்கம் அளித்த போதிலும் கூட காங்கிரஸ் இந்த விவகாரத்துல மிக கடுமையாக இருப்பது திமுக கூட்டணியில புகைச்சலை இன்னும் அதிகரிக்க செய்திருக்கின்றது.
கூட்டணி இல்லாம தமிழகத்தில் யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வு குறித்து விவாதிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னும் மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து இது மாதிரிதான் கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. இப்போ கூட்டணி தொடர்பாகவும் ஆட்சியில் அதிகார பகிர்வு குறித்து விவாதிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் திரும்ப எரியில் நெருப்புல எண்ணெய் ஊற்றக்கூடிய கதையாக போய்கிட்டே இருக்கு காங்கிரஸ்ல. இந்நிலையில தான் பாமக தந்தை மகன் இடையான மோதல் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில ராமதாஸ் தரப்பு திமுக தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. சீக்கிரமாவே அவங்க திமுகவோட கூட்டணி சேரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த நிலையில தான் பாமக வந்தா திமுக கூட்டணியில, ராமதாஸ் தரப்பு வந்தா திமுக கூட்டணியில விசிக இருக்காது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன். இந்த நிலையில தான் 2011ஆம் ஆண்டு போல விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே கூட்டணியில் சேர வேண்டும் அப்படின்னு செல்வ பெருந்தகை பேசியதற்கு வன்னியரசு கடும் பதிலடி கொடுத்தார். பாஜக பாமக கூட்டணியில எப்போதும் நாங்க சேர மாட்டோம், இப்படி பேசுவது சரி கிடையாது. வேறு மாநிலங்கள்ல பாஜகவுடன் கூட்டணி வைக்க சொன்னால் காங்கிரஸ், அதாவது நீங்க வைப்பீங்களா, நீங்கன்னா காங்கிரஸ் பார்த்து கேட்கிறேன், நீங்க வைப்பீங்களா அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு வன்னியரசு. இதற்கிடையே தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே தற்போது இரு பிரிவுகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். பல எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பெற்றுக் கொடுத்த திமுகவோட கூட்டணி தொடர வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்பு வலியுறுத்தக்கூடிய நிலையில திமுகவில் மரியாதை குறைந்து விட்டது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசி வரக்கூடிய நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில இணையணும் அப்படிங்கிறது மற்றொரு தரப்பு. இதனால அந்த கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கூடிய புகைச்சல் திமுக கூட்டணிகளும் எதிரொலித்திருக்கிறது. இது மட்டும் இல்லாம வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகளை பெறுவதற்காக ராமதாஸ் தரப்பை கூட்டணிக்கு அழைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்பினாலும் விசிகாவுக்கு அதுல உடன்பாடு கிடையாது, அது பிடிக்கல. மேலும் ஏற்கனவே கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு நிறைவடைந்து விட்ட நிலையில பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வந்தால் பிற கட்சிகளுக்கான தொகுதிகளை கை வைக்க வேண்டி வரும். இதனால புதிய கட்சிகள் சேர வாய்ப்பு இருந்தாலும் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது திமுகவுக்கு நெருக்கடியாக மாறி இருக்கிறது. தொகுதி பங்கீடு முடிவடைந்திருக்கு அப்படின்னா நான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, கிட்டத்தட்ட பேசி ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் இருக்கு. கட்சியில பிரச்சனை இருந்தா சமாளிக்கலாம், ஆனா கூட்டணியில பிரச்சனை இருக்கிறது. அதுவும் கூட்டணி கட்சி தலைவர்களே ஒருவருக்கு ஒருவர் விமர்சித்து வரக்கூடிய நிலையில இதனை திமுக தலைமை எப்படி அணுக போறாங்க, எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தொடக்கத்திலிருந்தே அதிமுக பாஜக சொல்லி வரக்கூடியது என்னன்னா, திமுக கூட்டணி உறுதியாக இல்லை, காங்கிரஸ் வெளியேறுவாங்க, பல கூட்டணி கட்சிகளை வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி தான் இருக்குது, நம்ம பார்க்குறோம். முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.